அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஐட்டம். இது வந்து நம்ம இப்போ காட்டன் ஃபேப்பில் வந்து பார்த்தேங்க இந்த ஐட்டமை. இது வந்து 30 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது 20 rupees தான் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பாட்டில்லாம் இருக்குல்ல, இந்த ஜூஸ் பாட்டில், அந்த மில்க் ஷேக்லாம் அந்த குடிப்போம்ல, ஸோ அந்த பாட்டிலும் 20 rupees தான். பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த பாட்டில்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, நீட்டாக. ஸோ 20 rupees. இந்த பவுல் எல்லாமே அங்கே காமிங்க. இந்த பவுல் எல்லாமே 20 rupees. இந்த மிரர் எல்லாமே 20 rupees. அப்புறம் அங்கிட்ட வந்து காமிக்கிறேன், வேலட்லாம் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கூடையை பாருங்களேன். இந்த கூடை வந்து 20 rupees தாங்க. ஒன்று ஈச் வந்து 20 rupees. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒர்த்தானது தான். ஸோ அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ். இது நார்மல் கிளாஸ் தான், ஓகேங்களா. ஸோ டிசைன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை, பட் ஆனால் நார்மல் கிளாஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் 20 rupees தான். நம்ம டீ கிளாஸ் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது 20 rupees. ஆனால் இதில் வந்து என்னென்னா, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் 20 rupees தான், ஓகேங்களா. ஸோ என்னடா அது சின்ன பொருளாக இருக்குது, இது பெரிய பொருளாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஸோ இது நல்லா இருக்குதுங்க, அழகாக இருக்குது. இது இந்த குலோப் ஜாமுன் அந்த இதெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்குது. என்னப்பா நல்லா இருக்கும்ல இதெல்லாம். இந்த கிளாஸஸ்லாம் அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த கிளாஸஸ் ஐட்டம்லாம் நல்லாவே இருக்குது உண்மையிலேயே. அப்புறம் இதெல்லாம் வந்து ஜூஸ் கடையில் நம்ம ஜூஸ் ஸ்பீட்லேயே கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இந்த ஜூஸ் கிளாஸஸ்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த இது செடி வைக்கிற பாட் நினைக்கிறேன். இது எப்படிப்பா, இது செடி வைக்கிற பாட்டாப்பா? இது என்னது? செடி வைக்கிறது தானே, செடி வைக்கிறதுக்கு அந்த இது உண்டானது. இது நல்லா தான் இருக்குது. 20 rupees ஓகே தான். இது பாருங்களேன், இந்த இது குப்பை டப்பாவாப்பா? இது டஸ்ட்பின். இது வாங்கணுங்க. இது டஸ்ட்பின் நல்லா தான் இருக்குது. இது 20 rupees. இதுவும் எல்லாமே 20 rupees தாங்க. சொல்கிறதுக்கு எடுத்துட்டு ஓயாமல் சொல்லக்கூடாது. 20 rupees 20 rupees. 6 ரூபாய் 6 ரூபாய் 6 ரூபாய்ன்னு. இது பாருங்களேன், நல்லா இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம போட்டிருக்காங்க, ஏதோ வேர்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே படித்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கிளாஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இது என்னப்பா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க இது வந்து கூட ஏதோ ஒன்று சம்திங் இதை சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அதே தான், பார்த்துக்கோங்க. இதுவும் அந்த தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போடுவாங்கள்ல, நம்ம வீட்டில் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த இது இருக்குது. ஸோ இங்கே வாப்பா அப்படியே. ஸோ அங்கே பாருங்களேன், இந்த கூடை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே காமி, இந்த கூடை ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கூடை ஐட்டம்ஸும் 20 rupees தான் ஸ்கூல் பசங்களுக்கு. அப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் 20 rupees தான். அப்புறம் பிளேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, பிளாஸ்டிக் பிளேட்ஸு இதெல்லாம் 20 rupees. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டமும் 20 rupees. எல்லாமே 20 rupees தான். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த இது ஹைட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து இதில் வந்து வித்து இருந்துச்சா, இது அகலம் உயரம் கம்மி. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் கம்மி ஆனால் உயரம் அதிகம், ஓகேங்களா. இது சூப்பராக இருக்குது ரெண்டுமே. அப்புறம் இங்கே ஃபுல்லாமே பிளாஸ்டிக்கா, ஆமாம் இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த பவுல் பிளேட்டு இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல. ஆனால் எல்லாமே 20 rupees அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு கடை இருக்குது அப்படின்றது எங்களுக்கே இப்போ தாங்க தெரிய வருது. ஸோ இங்கே பாருங்களேன், இது சின்ன பசங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு வச்சு இங்கேக்குள்ளே அந்த தொட்டுக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் இந்த இலை மாதிரி பிளேட், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ஃபேவரெட்னே சொல்லலாம். இந்த ஒரு இலை மாதிரி லுக் இருக்கும் பார்க்க, பாருங்களேன் இலை மாதிரி இருக்கா. ஸோ இந்த பிளேட் நல்லா இருக்குது. ஸ்நாக்ஸ்க்கெலாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கடைகள்லாம் பார்த்துக்கோங்க, இந்த சென்னா மசாலா இதில் வந்து ரோட் சைட் கடை சம்திங் பெரிய கடையில் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த ஹரிஸ் அந்த மாதிரி கடையில் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இந்த ரிமோட் கவர் அந்த இது, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரிமோட் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் ரிமோட் கவர் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அப்புறம் பிளாஸ்டிக்கில் கிளாஸ், இது வந்து இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக். இது சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து நம்ம இந்த யாராவது குக்கிங் சேனல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாருங்களேன், அது அந்த பெப்பர் இந்த சால்ட் இதெல்லாம் போடுறதுக்கு. அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் கூட இருக்குப்பா இது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த ஜூஸ் புளிகிறது, லெமன் புளிகிறது 10 ரூபாய்க்கு இருக்குது. இது என்னன்னு தெரில, இது என்னதுப்பா? ஐஸ் ஸ்டிக்கா? அது வித்தியாசமாக இருக்குது, ஐஸ் ஸ்டிக்கு. ஓகே,
ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தாங்க, பார்க்க கிளாஸ் மாதிரியே இருக்குது ஆனால் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி லுக்காக இருக்குது. ஸோ அப்புறம் அந்த அந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க இங்கிட்டு. அடுத்தது இங்கே இந்த பவுல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பவுல் இதெல்லாம் இருக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றுறதா இல்லைன்னு தெரிலங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது ஸ்பூன் ஐட்டம்ஸ்னு பாருங்கள், பிளாஸ்டிக்கே இருக்குது எல்லாமே. இந்த லைட்டுங்க, இது வந்து நல்லா இருக்கும். இந்த அடியில் பேட்ரி போடுற லைட்டு. ஸோ இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில். கரண்டிலாம் நல்லா இருக்குங்க. பாருங்களேன், நல்லா குழியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் குழம்புலாம் எடுத்து ஊற்றுறது, காய்கறியெல்லாம் வைக்கிறதுக்கு, கூட்டெலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூன் பாருங்களேன், இது பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்பூன் நல்லாயிருக்கு நீங்களே. அப்புறம் இந்த ஸ்பூன், இதுவும் எல்லாமே நல்லா கொஞ்சம் குழியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், சோறு எடுத்து போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப் பவுல்ஸ், இந்த சூப்புக்கு வராதுங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எதுக்குன்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த இது வந்து நல்லா இருக்குது. இது ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அழகாக இருக்குங்க பார்க்க. நல்லா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாக்கில் இருந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா இருக்குது உண்மையிலே. அப்புறம் இந்த கலர்ஸ் தான் நல்லா இருக்குது, கலர்ஸ் வச்ச பிளாஸ்டிக். ஆனால் பட் ஆனால் இதை விட இது நல்லா இருக்குது குவாலிட்டியாக கொஞ்சம். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. அந்த என்ன சொல்கிறது, டீ வடிகட்டுறது, இது நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே வெயிட்லெஸ் தான், இங்கே எல்லாமே வெயிட்லெஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே டீ வடிகட்டுறது எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது, டீ வடிகட்டுறது இதுலாம். அப்புறம் இங்கே வந்து இது என்னன்றது தெரில, ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, இது என்னன்னு தெரில. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே வந்து வடிகட்டுறது தான். ஸோ பாருங்கள். அப்புறம் இது என்னன்னு தெரில, இது இந்த பிபி ஊதுறதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த குழந்தைகளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ஜல்லடை சலிக்கிறது, ஸோ மாவுலாம் இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இது வச்சுருக்காங்க 20 ரூபீஸ்க்கு. ஸோ பரவாயில்லைங்க, இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், நிறைய கடையில் இருக்காது. ஸோ இங்கே வச்சுருக்காங்க 555 ஸ்ட்ரெயிட் பிளாஸ்டிக் கார்ட்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ், சீட்டு கட்டெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பரவாயில்லையே. சீட்டு கட்டெலாம் வச்சுருக்காங்க, 20 ரூபீஸ் தான் ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த பேட்மிட்டன் சும்மா பசங்க விளாட்றதுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஐட்டம்ஸாக இருக்குது. ஸோ அப்புறம் இந்த வைப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, இது வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றது ஓகேவா. அந்த இதெல்லாம் பண்ணுறது, ஊற்றுறதுக்கு அந்த இது பாருங்களேன், சின்னதாக இருக்குது. இந்த மரம். ஸோ இது நம்ம டேபிளில் உள்ள டஸ்ட்டு இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் ஸோ அதுவான்னு தெரில. பட் ஆனால் டஸ்ட் செட், அதாவது மினி டஸ்ட் செட்டு. ஸோ இது நம்ம டேபிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. நம்ம அவ்வளோ பெரிய விளக்கமாக வச்சுலாம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து டேப்லெட் இல்லை சாரி, இது வந்து நம்ம ஜுவல்ஸ், இந்த இயரிங்ஸ்லாம் போடுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பார்த்ததுங்க, இந்த ஹேங்கர் இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இது நல்லாயிருக்கும் உண்மையிலே ஒர்க்கு, இந்த ஹேங்கர்லாம். ஸோ இப்போலாம் யாருங்க மடிக்கிறதே இல்லை துணியெல்லாம், அதனால் ஹேங்கர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் ஹேங்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே பாக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த பாத்ரூம் கிளீனர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பரவாயில்லைங்க, 20 ரூபாய்க்குன்னா பரவாயில்ல, முட்டை போடலாம். ஸோ எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க, முட்டை போடு. அப்புறம் இந்த முதுகு சொல்லிருக்கு பாருங்களேன், இது நல்ல அது ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், கை மாதிரியே பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குதுங்க, அழகாக இருக்குதுல்ல. இது அந்த முதுகு வந்து சொறிகிறதுக்காண்டி உள்ள ஒரு இது, பட் நல்லா இருக்குது உண்மையிலே. அப்புறம் முரம்லாம் இருக்குது, இந்த இந்த நல்லா இருக்குது. இதுவும் 20 ரூபீஸ் தான். இது வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது இருக்குதுங்க. இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே. ஸோ இது நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த ஜாரு, அந்த ஆரஞ்சு பழம் புளியிற ஜார் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் 20 ரூபீஸ் தான். அப்புறம் இந்த புனலுங்க, எப்பா சாமி, இதை பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப காலமாக இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதுவும் இந்த கடையில் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா அந்த மண்ணெண்ணெய் அதெல்லாம் வந்து ஊற்றுறதுக்கு யூஸ் ஆகிக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து சலிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது தான். ஸோ அப்புறம் இந்த கூடை இதை பாருங்களேன், இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கடைக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கூடையை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும், நல்லா இருக்குது இது.
20 ருபீஸ்க்கு நிறைய ஒர்த்தான ப்ராடக்ட் நிறையவே இருக்குது இங்கே. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் அந்த கூடைகள் பார்த்தீங்களா, இங்கே கூடை கூட 20 ரூபா தாங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஸோ 20 ரூபாய்க்கு வச்சு நல்லா கொண்டு போனால். ஸோ பசங்களுக்கு இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கூடையில் தான் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் 90ஸ்க்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்றது. இப்போ என்ன தான் அந்த பேக்லாம் வந்தால் லஞ்ச் பேக்லாம் வந்தாலும், பட் ஆனால் இந்த கூடையில் தூக்கிட்டு போகிற ஒரு சுகம் வந்து தனி தாங்க உண்மையிலே. ஸோ அப்புறம் இது என்னன்னு தெரில, பட் ஆனால் இது நல்லா இருக்குது, இது ஓகே. அப்புறம் கப்ஸு, ஆர்டினரி நம்ம கப்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்ரூம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுற கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து இந்த செடி வைக்கிற பாட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுல் மாதிரி வச்சுருக்காங்க, இது நல்லா இருக்குது. பவுல் பாருங்கள், பவுல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பவுல் இந்த ஐட்டமும் நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் அந்த கூடைகள், வாவ், இது பேஸ்கெட் நல்லா பெருசாகவே வச்சுருக்காங்க பாருங்களேன். பேஸ்கெட் சூப்பராக இருக்குது, நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மல்டி பர்பஸ் பேஸ்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுல் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பாருங்களேன், நிறைய பிளாஸ்டிக் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கூடை மாதிரி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கூடையில் வந்து நிறைய திங்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் போல். இது ஃபுல்லாமே வெஜிடபிள் ஐட்டம்ஸ் தாங்க, எல்லாமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ். இந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நல்ல பெருசாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த இது போட்டு வச்சுக்கலாம். இது மவுஸ் சரியாக தெரிலங்க, இது மவுஸ் பேட் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்புறம் அந்த திருமண பொருத்தம் என்னமோ அந்த அந்த சின்ன சின்ன புக்ஸ்லாம் இருக்கும்ல, சமையல் புக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கலரிங் புக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஜிக்ஸாக் அந்த இதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இல்லை இது ஜிக்ஸாக் இல்லை. ஸோ ஒரே பெயிண்டிங் தான், அதான் இருக்குது. அப்புறம் அந்த பிளேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஆஸ் யூஷுவல் அந்த பிளேட் ஐட்டம்ஸ் ஹார்ட் ஷேப்பில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்த்டே டைமில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெலாம் வந்து இதில் கேக்கு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கணும், நல்லாவே இருக்குது. குழந்தைகளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துவாங்க, இவ்வளோ தான் கடை. எல்லாமே 20 ருபீஸ் தான். 2 பொருள் தான், இந்த பொருளை தவிர மற்ற எல்லாமே 20 ருபீஸ் தான். மேட் மட்டும் 40 ருபீஸ் வருது. இன்னொரு அந்த டஃப் ஐட்டம்ஸ் வந்து 30 ருபீஸ் வருது. மற்ற எல்லாமே 20 தான். பார்த்துக்கோங்க. இது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை மதியம் வந்து ஒரு 1 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கடை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு யூனிக்காக மாறிக்கிட்டே இருக்குதுங்க மதுரையில். உண்மையிலே வந்து ஒர்த்து தான் சொல்லணும் இந்த கடையை பற்றியும். எஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது. ஸோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன், இதை காமிக்க மறந்துட்டேன், ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வாலில் ஓட்டுறது அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ ஓகேவா, வீட்டோட வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணி ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க. ஸோ பிளாஸ்டிக் சாமான் தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டாக் வந்து காலியாக வந்து அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருந்துச்சுன்னா நாளைக்கு இருக்காது அப்படின்ற ஒரு பயம்லாம் இல்லை. ஸோ டெய்லி வந்து ஸ்டாக் வந்து விட்டுட்டே தான் இருக்காங்க போல். ஸோ எல்லாமே வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ இது வச்சுருக்காங்க, ஸ்டாக் நிறையா இது வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே கபோர்டில் வந்து நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இருக்க கபோர்ட்ஸ்குள்ளே வந்து எல்லாமே ஸ்டாக் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் நான் பார்த்தேன், இங்கே இருக்கிற எல்லா கபோர்ட்லேயும் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தீரத்தே வந்து அவங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே நல்லாவே இருக்குது உண்மையிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா கேரி பேக் வந்து அலோடு கிடையாதுங்க, இங்கே கடை கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வரும்போது பை கொண்டு வரணும், ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ கடை பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் ஆப்போசிட்டில் தான் எடுக்கிறேன், ஹெரிட்டேஜ் ரெசிடென்சிக்கு ஆப்போசிட், அதாவது கடன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டு இந்த சர்வீஸ் ரோடு பக்கத்தில் தான் எடுக்கிறேன்.